பேரண்ட்ஸ், உங்க குழந்தைக்கு நீங்க ரெகுலரா பண்ற இந்த விஷயத்த நான் சொல்ற மாதிரி மாத்தி பண்ணீங்கன்னா அது அவங்க எமோஷனலி ஸ்ட்ராங் அண்ட் கான்பிடென்ட்டா வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட், அவங்க ஃபீலிங்ஸை வேலிடேட் பண்ணணும். அவங்க அழும்போது அழாதுன்னு சொல்லாதீங்க. அதுக்கு பதிலா அவங்க ஐ லெவல்ல உட்காந்து அவங்கள கண்ணும் பார்த்து கட்டி பிடிச்சு இட்ஸ் ஓகேன்னு சொல்லுங்க. இப்படி நீங்க அவங்க எமோஷன்ஸ் அக்செப்ட் பண்ணாதான் ஃபியூச்சர்ல அவங்க எமோஷன்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. தேவையில்லாம எந்த இடத்துலயும் ஸ்ட்ரக் ஆக மாட்டாங்க. செகண்ட், அவங்க லைஃப்ல எந்த சிச்சுவேஷன்ல அவங்க ஃபெயில் ஆனாலும் அக்செப்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க குழந்தை ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏன் ஃபெயில் ஆயிட்ட அப்படி கேட்டு கத்துறது திட்டுறது இதெல்லாம் பண்ணாங்க. அவங்க கிட்ட ஃபெயிலியர் இஸ் a learning process. அடுத்த எக்ஸாம் எப்படி நல்லா பண்ணணும் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல ஃபெயில் ஆனாங்கன்னா அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் பார்ப்பாங்க. சோ இது ஒரு growth மைண்ட் செட்டை கொடுக்கும். ஒரே இடத்துல உட்காந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்க மாட்டாங்க. லாஸ்டா, உங்க எமோஷன்ஸை அவங்க முன்னாடி ஹெல்தியா எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. இப்ப நீங்க ஒரு இடத்துல சிச்சுவேஷன்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ்ல வந்து கோவப்படுறது, கத்துறது, மத்தவங்களை திட்டுறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணாம நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி அழகா ஹேண்டில் பண்றதுன்னு நம்ம காமிச்சோம்னா குழந்தைங்க அதை பார்த்து கத்துப்பாங்க. சில்ட்ரன் ஆல்வேஸ் லேர்ன் த்ரூ இமிடேஷன். சோ நம்ம குழந்தைங்க என்னவா ஆனோம்னு நம்ம சொல்றதை விட நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பார்த்துதான் குழந்தை கத்துப்பாங்க. சோ உங்க குழந்தை என்னவா ஆகணுமோ நீங்க அப்படியா இருந்தீங்கன்னா உங்க குழந்தை அப்படியா. பேரண்ட்ஸ், இதெல்லாம் நீங்க மாத்திக்கிட்டீங்கன்னா உங்களை பார்த்து உங்க குழந்தைங்க இன்னும் சூப்பரா மாறிடுவாங்க.